தேனி மாவட்டம் கம்பம் பகுதியை சேர்ந்தவர் பிரகாஷ். இவருக்கு 34 வயசு. இவர் ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, சில பேர் லோன் கேட்டு வர்றவங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுறது, அதை ப்ராசஸிங் பண்ணுறது. அப்படி கடன் வாங்கிட்டு போனவங்க கடன் கட்டலை அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுத்து கடனை வசூலிக்கிறது. இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தார் பிரகாஷ். அப்படி அவங்களுடைய நிறுவனத்தில் ஒரு பெண் கடன் வாங்கியிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்க வட்டி கட்டலை. உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவர் விசாரிக்கிறதுக்காக அவங்க அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தவர், அந்த பெண் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்ததும், இந்த மாதிரியான ஆட்களை நீங்க டீல் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, அவங்களாம் ரொம்ப ஹார்ஷா பேசுவாங்க. ஆனா இந்த பிரகாஷ் அந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க நீங்க வட்டி கட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிவா வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டான். அந்த பொண்ணுங்க தெரிஞ்சு போச்சு, பார்ட்டி ரொம்ப வலிகிறான், அதனால நம்ம வட்டி கட்ட வேண்டியதில்லை, இவனை கரெக்ட் பண்ணோம்னா நம்ம வட்டி இல்லாம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த பெண்ணும் அதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, கம்பெனி கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களுடைய பழக்கம் ஆரம்பிச்சது. அது கடைசியில கள்ளக்காதலா போய் முடிஞ்சது. வெறும் தொழில் முறையில பேசி பழகிருந்தாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவமா மாறியிருக்காது. வெறும் 100கணக்கான போலீஸ் இந்த நபருடைய உடலை தேடுற அளவுக்கு இது கொண்டு போய் விட்டுருக்காது. சரி, இந்த சம்பவத்துக்கு நேரடியாக நம்ம போகலாம். இந்த இறந்து போன நபர் யார், இவரை கொன்னது யாரு, ஏன் கொண்டாங்க அப்படிங்கிறத நான் கதையில சொல்லிட்டேன். எப்படி கொண்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான திருப்பம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் அவ்வளோ பெரிய முயற்சிகள் எடுத்திருக்காங்க, அவ்வளோ பெரிய டீம் இதுக்குள்ள ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி, நேரடியா இந்த சம்பவத்துக்குள்ள போகலாம். தேனி மாவட்டம் கம்ப பகுதியை அடுத்த கூலத்தேவர் முக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அங்க பிரகாஷ் ஒரு வாழ்ந்து வருகிறார். இவருக்கு 34 வயது. இவருடைய மனைவி பெயர் கனிமொழி. உங்க 2 பேருக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆயிருக்கு. உங்களுக்கு குழந்தைகள் இல்லை. இவர் ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்றாரு. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கலாம், கொடுத்த கடனை வசூலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறவர் பிரகாஷ். இவருக்கு ஒர்க்கிங் டைம் அப்படின்னு பார்த்தா காலையில 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி. ஆனா இவர் வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் 6 மணிக்கெல்லாம் வந்து எடுத்தவர் இப்ப சமீப காலமா வேலைக்கு போனா ரொம்ப லேட் நைட் வர்றாரு. 11 மணிக்கு வர்றாரு, 12 மணிக்கு வர்றாரு, சம்டைம்ஸ் வரவே மாட்டேங்கிறார். எப்போ இவங்க ஒய்ஃப் கனிமொழி கேட்டாலும், இல்லைம்மா எனக்கு வந்து வேலை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஓவர் ஒர்க்கோடனால சம்டைம்ஸ் நான் கஸ்டமரை தேடி போறேன், நான் அங்கேயே ஏதாவது ஹோட்டல்ல தங்கிடுறேன், இல்லைன்னா கம்பெனிலே தங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேலை ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போட கணவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூழல்ல தான் செப்டம்பர் 21, 2022 அன்னைக்கு காலையில வேலைக்கு போன கணவர் 6 மணிக்கு வரல. 6 மணிக்கு வரல அப்படிங்கிறது பெண் கனிமொழி